அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே பலிபீடம் அதன் பணிமுட்டுகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். जय मसीह, आज आपके सामने वेदी का सामान के विषय पे आज मनन करेंगे। பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தை நாம் படிக்கின்றோம். जब हम पुराने नियम में हम देख सकते हैं, அதிலே பலிபீடம் என்பது ஒரு மிக முக்கியமான பணிமுட்டு. और उधर वेदी एक बहुत ही मुख्य चीज। வாசலுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது முதலாவது இருக்கிறது அந்த பலிபீடம் தான். जब वो अंदर आते हैं, प्रवेश करते हैं, तब पहले ये वेदी होता है। இந்த பலிபீடம் பலிகளை செலுத்தி தேவனை பிரியப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ये वेदी इसीलिए बना गया है कि इस पे बलि चढ़ाकर और उसके वजह से प्रभु के नाम महिमा करने के लिए। இங்கே ஓகேயா இருக்கு, அங்க ஓவரா எக்கோ வருது. நீங்க மொத்தத்திலே வால்யூமை கம்மி பண்ணுங்க. கிளாரிட்டி வேணும், ரொம்ப சத்தத்தை கூட்டிகிட்டே இருக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க மொத்தத்தில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உள்ள போய் கவனிச்சுங்க. யாத்ராகம புஸ்தகம் 27 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கிறேன். निर्गमन के पुस्तक और 23वां अध्याय और 3 वचन पढ़ेंगे। அந்த 27 அதிகாரம் முதல் 8 வசனங்கள் இந்த பலிபீடத்தை குறித்து சொல்லுகிறது. और उसके पहला 8 वचन इस वेदी के बारे में बता रहा है। அதிலே 3வது வசனத்தை கவனியுங்கள். और उस पे 3 वचन देखिए। அதின் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துறடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் பணிமுட்டுகளை எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. और उसके राख को उठाने के लिए पात्र और फाड़ियों और कठारों और कांटों और चीजों को बना। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு தடவை போய் பார்த்துருங்க தம்பி, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்க. அங்க ஓவரா இருக்கிற மாதிரி தெரியுது. எதை குறைக்கணுமோ அதை குறைச்சிங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வால்யூம் வாய்ஸ் கிளியர் இல்லாட்டா அவர்கிட்ட சொல்லிடுங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பலிபீடத்திலே பயன்படுத்தக்கூடிய பணிமுட்டுகளையாக்கும் இந்த வசனம் சொல்லுகிறது. और इस वचन में हम देख सकते हैं कि इस वेदी पर उपयोग करने वाले सामान के बारे में बता रहा है। பலிபீடம் என்பது தேவனுக்கு பலிகளை செலுத்தக்கூடிய இடம். ये वेदी मतलब जहां परमेश्वर के लिए बलि चढ़ाना जगह है। இன்றைக்கு அந்த பலிபீடத்தை கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்று நான் சொல்லும்படி விரும்புகிறேன். मैं इस वेदी को यीशु मसीह के तरह से तुलना करना चाहता हूं। இயேசு நமக்காக சிலுவையில் பலியானார். जैसे यीशु मसीह ने हमारे लिए क्रूस पर, அந்த விஷயத்தில் அவர் ஒரு பலி. और वो एक बलि है। ஆனால் அவரே நம்முடைய பலிபீடமாகவும் இருக்கிறார். और वो ही हमारा वेदी भी है। நாம் அவர் அந்த கிறிஸ்துவின் மேல், அந்த பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்ட பலிகளாக இருக்கின்றோம். और हम उसके उस वेदी के ऊपर रखे हुए बलि के समान हैं। ரோமர் 12:1 பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. और रोमियो की पुस्तक 12वां अध्याय और पहला वचन में हम देख सकते हैं कि अपने शरीर को जीवित और पवित्र और परमेश्वर की, நாம் ஜீவ பலியாக இயேசுவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். और हमें एक जीवन के बलि तरह से देना चाहिए। அந்த ஜீவ பலி கிறிஸ்துவாகிய பலிபீடத்தின் மேல் வைக்கப்படுகிறது. और हमें उस परमेश्वर के ऊपर रखा गया। ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மேல் இருக்கிறோம். और इसीलिए हम सब लोग प्रभु के ऊपर हैं। நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவாகிய பலிபீடத்தின் மேல் இருக்கிறோம். और जब हम उसके ऊपर रखे हैं तब हम परमेश्वर के अंदर हैं। பிலிப்பியர் 2:17 பார்க்கிறோம், உங்கள் விசுவாசமாகிய பலி என்று பவுல் சொல்லுகிறார். और हम फिलिपियों की पुस्तक 2 अध्याय और 27 वचन में हम देख सकते हैं कि विश्वास के बलि। ஆகவே நம்முடைய விசுவாசமும் தேவனுக்கேற்ற ஒரு பலியாக இருக்கிறது. हमारे विश्वास भी एक प्रभु की तरफ से एक बलि तरह है। எனவே நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய விசுவாசமும் கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. इसीलिए हमारे जीवन और हमारे विषय प्रभु के ऊपर है। அது தேவனுக்கு பிரியமானதான பலியாக இருக்கிறது. और वो प्रभु की इच्छा हुआ बलि जैसा है। இப்பொழுது அந்த பலியை செலுத்துகின்ற ஆசாரியன், और इसीलिए ये एक बलि को चढ़ाने वाला एक
सेवक। ரோமர் 15:15 சொல்லுகிறது, நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனா இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். और रोमियों की पुस्तक 15वां अध्याय 15 वचन बताता है कि वह एक बलि चढ़ाने वाला याजक की तरह है। எனவே அந்த கிறிஸ்துவாகிய பலிபீடத்தில் வைக்கப்பட்ட விசுவாசிகளை அந்த பலியை நேர்த்தியாக செலுத்தக்கூடிய ஒரு பங்கு ஆசாரியனுக்கு இருக்கிறது. और जैसे परमेश्वर के ऊपर रखा हुआ उस बलि को सही तरफ से उस बलि को चढ़ाने के लिए इस याजक को भी उस पे है। அந்த ஆசாரியன் இப்பொழுது நான் வாசித்த ஒவ்வொரு பணிமுட்டுகளை பயன்படுத்தி அந்த பலியை சிறப்பாக செலுத்துகின்றார். और वो याजक जो हमने पढ़े थे, जो सामान उस चीज को उपयोग कर कर ये काम कर रहा है। அந்த பலிபீடத்தை நீங்கள் படத்திலே பார்க்கலாம். और आप इस चित्र पे देख सकते हैं उस இந்த பலிபீடத்திலே அக்கினி எரிந்து கொண்டிருக்கின்றது. इस वेदी पे वो आग जल रहा है. இந்த பலிபீடத்திலே விறகுகள் போட்டு அக்கினி வைத்து அதுக்கு மேலே அந்த பலிமிருகத்தை வைப்பார்கள். और इस वेदी पर ऊपर कट्टे लगाकर फिर उस पे आग जलाकर उसके ऊपर उस बलिदान को रखेंगे. ஒவ்வொரு பலிக்கும் கர்த்தர் ஒவ்வொரு வித ஒழுங்குகளை சொல்லி இருக்கிறார். और एक-एक बलिदान के लिए एक-एक रीति बनाई गई है. அதன்படி அந்த மிருகத்தை பக்குவம் செய்து அதை வைக்க வேண்டியதை பலிபீடத்தில் வைப்பார்கள். और इसीलिए उस तरह की उस रीति से एक-एक बलि चढ़ाना चाहिए. அப்படி வைக்கும் பொழுது और जब आप ऐसे रखते हैं, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதல் காரியம் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகள். और जैसे इस पे पहला बताया गया है कि राख को उठाने वाला पात्र, இந்த சாம்பல் சட்டிகளை இந்த ஆசாரியன் பயன்படுத்துகிறான். और ये याजक इस राख को उठाने वाले पात्र को उपयोग कर रहा है. எதற்கு பயன்படுத்துகிறான்? ये क्यों उपयोग कर रहा है? இந்த பலியிலிருந்து விழுகிற சாம்பல், और इस बलि से गिरने वाले इस राख को, அது அந்த பலிபீடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சல்லடை வழியாக அதன் அடியிலே வந்து விழும். और जैसे उस बलि के अंदर गए हुए उस गड्ढे की वजह से नीचे गिरता है. இந்த ஆசாரியன் அவ்வப்போது அந்த சாம்பலை மேலிருக்கிறதை அந்த ஜல்லடையில் போகாததை எடுத்து கீழே கொட்டுவான். और वो हर बार उस राख जो नीचे ना गया है उसे हर बार लेकर बाहर डालता है. லேவியர் 1:16 வசனத்தில் பார்க்கிறோம், அவன் பலிபீடத்துக்கு அடியில் சாம்பலை கொட்டி வைப்பான். और लेवी व्यवस्था 1 अध्याय और 13 वचन में हम देख सकते हैं. அதற்கு இந்த சாம்பல் சட்டிகளை அவன் பயன்படுத்துகிறான். और उसको उठाने के लिए इस राख के पात्र को उपयोग कर रहा है. அதே போல லேவியர் 4:12 படி और लेवी व्यवस्था 4 के 12 वचन पे அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே எடுத்து சென்று சுத்தமான ஒரு இடத்தில் கொட்டி வைப்பார்களாம். और उसे वो निकाल कर छावनी के बाहर एक पवित्र स्थान पर रखते हैं. அதற்கும் இந்த சாம்பல் சட்டிகளை அவன் பயன்படுத்துகிறான். और उसके लिए भी इस राख के पात्र को उपयोग कर रहा है. எனவே இது சாம்பலை பலிபீடத்திலிருந்து அகற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. और ये सामान उस राख को उस वेदी से निकालने के लिए उपयोग किया गया है. இந்த பலி மிருகத்தை பலி செலுத்தும் போது जब ये बलिदान को उस वेदी पर चढ़ाने समय அதனுடைய இரத்தம் மீட்புக்காக சிந்தப்படுகிறது. और उस लहू हमारे रक्षा के लिए चढ़ाया गया है. அதை எடுத்து பலிபீடத்திலே தெளிப்பார்கள். और उसे लेकर उस पे छेड़ते हैं. மீதியான இரத்தம் அந்த பலிபீடத்தின் அடியிலே வடிய விடப்படும். और बचा हुआ लहू को नीचे डालते हैं. அப்ப இந்த இரத்தம் அந்த பலி செலுத்தக்கூடிய மனுஷனுக்கு பிரயோஜனப்படுகிறது. और इस लहू भी जो मनुष्य याजक उस बलि को चढ़ाता है उसके लिए भी उपयोग है. அவனுக்கு ஒரு மன்னிப்பும் மீட்பும் கிடைக்கிறது. और उसको भी एक क्षमा और मिलता है. அப்புறம் இதனுடைய கொழுப்பு எரிக்கப்படுகிறது. और उसका चर्बी जलाना चाहिए. அது தேவனுக்கு சுகந்த வாசனையாக போகிறது. और उस चर्बी से प्रभु के लिए एक सुगंध आता है. அப்ப கொழுப்பு தேவனுக்கு பயன்படுகிறது. और उस அது கர்த்தருக்குரியது. उस चरवाई प्रभु का है. அடுத்தது அந்த பலியில் வைக்கப்பட்ட அந்த இறைச்சியிலே சில விஷயங்கள் முன்னந்தொடை அப்படி சில பாகங்கள் ஆசாரியனுக்கு சொந்தமானது. और कुछ चीज जो बलि पे चढ़ाया गया है, दहीने दाग वो सब उस याजक के लिए அந்த பகுதிகள் ஊழியக்காரருக்கு பயன்படுகிறது. और उस चीज वो याजक अपने लिए ले लेता है. இனி இந்த தோலும் சாணியும் இவைகளெல்லாம் பாளையத்துக்கு புறம்பே எரிக்கப்படுகிறது. उस खाला और गोबर उसे छावनी से बाहर लेके जाके जला देते हैं. அதுபோல இந்த சாம்பல்
பாளையத்துக்கு புறம்பே கொண்டு கொட்டப்படுகிறது. और उस राव को छावनी के बाहर डाल के அப்ப ரத்தத்தினால பிரயோஜனம் இருக்கிறது, கொழுப்பினால பிரயோஜனம் இருக்கிறது, இறைச்சினால பிரயோஜனம் இருக்கிறது, மற்ற இந்த சாம்பலினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. लेकिन देखिए लहू से उस पे उपयोग है, चर्बी से उपयोग है और उस मांस से उपयोग है, लेकिन उस राग से कुछ उपयोग नहीं है. அப்ப இந்த மீதமுள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே சாம்பலாக சுட்டரிக்கப்பட்டு போகிறது. और जो भी बाकी चीज है वो सब राग बन जाता है. இப்ப நாம் இயேசுவுக்கு ஒரு பலியாக இருக்கிறோம். जैसे हम एक परमेश्वर के लिए एक बलि जैसे हैं, இயேசு நம்மை தம்மேல் வைத்து பிதாவுக்கு பிரியமான பலியாக மாற்றி கொண்டிருக்கிறார். और प्रभु यीशु मसीह अपने ऊपर हमें रखकर प्रभु के लिए एक सुगंध बलि जैसा हमें बना रहा है. கிறிஸ்துவாகிய பலிபீடத்திலே நாம் இருந்து பிதாவுக்கு பழுதற்ற பலியாக நாம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். प्रभु मसीह के ऊपर रखकर हमें हमारे जीवन और प्रभु के और हमारे एक अच्छी बलिदान बनना चाहिए. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சில பாகங்கள் கர்த்தருக்கு பயன்படுகிறது. और वैसे हमारे कुछ चीज हमारे जीवन पे वो प्रभु के उपयोग நம்முடைய है. சில காரியங்கள் நமது வாழ்க்கைக்கே பயன்படுகிறது. हमारे कुछ क्रिया प्रभु हमारे जीवन के लिए भी उपयोग है. சில காரியங்கள் ஊழியருக்கு அல்லது ஊழியத்துக்கு பயன்படுகிறது. और कुछ चीज हमारे याजक या हमारे सेवक के लिए उपयोग है. ஆனால் அந்த பலியாகி நம்மிடத்தில் சில பிரயோஜனமற்ற காரியங்களும் இருக்கின்றன. लेकिन ये बलि हमारे ऊपर भी कुछ अनुपयोग चीज है. அவைகள் கூட இருந்தால் அது தேவனுக்கு பழுதற்ற பலியாய் மாற முடியாது. यदि वो उसके साथ रहेगा तो वो एक अच्छा बलि न बन தேவன் அதை पाएगा. சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். प्रभु पूरे मन से उस बलि को ना लेगा. அவைகள் அந்த அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட வேண்டும். इसीलिए उस चीज को आग से जलाना चाहिए. கிறிஸ்துவாகிய பலிபீடத்தில் எரிகிற அக்கினி பரிசுத்த ஆவியாகிய அக்கினி. वो जो वेदी पर जो आग जल रहा है वो प्रभु मसीह का आग है. அந்த அக்கினியிலே நம்மிடத்தில் ஆண்டவர் விரும்பாதவைகள் சுட்டரித்து சல்லடை வழியாய் கீழே போய்விட வேண்டும். और जब आग जलता रहता है उसके वजह से जो चीज हमारे जीवन पे नहीं चाहिए वो सब उस राग बनकर नीचे चल जाना. அது சாம்பலாகி அந்த சாம்பல் சட்டியில எடுத்து பாளையத்து புறம்பே தள்ளப்பட வேண்டும். उस राग को राग के पात्र पर लेकर और छावनी के से बाहर लेकर डालना வேத चाहिए. வசனத்திலிருந்து ஒன்றெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். मैं हमारे वचन से कुछ चीज आपके सामने रखना चाहता हूँ. யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். आयुब के पुस्तक 13 वचन और 11 वचन. உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி. तुम्हारे रसस्थान की जीतवानी एक राग की समान है. நம்முடைய பேரை நினைக்க பண்ண வேண்டும் என்று எந்த அடையாளங்களை வைத்தாலும் அது சாம்பலுக்கு சமானம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. यदि हमारे नाम दूसरों को दिखाना चाहिए करके कुछ चीज रखेंगे तो वो राग की समान அப்ப है. நம்மிலிருந்து சாம்பலாக போக வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய பேரை பிரஸ்தாவப்படுத்துகின்ற ஒரு தன்மை. वो ये राग एक होना चाहिए. हमारे जो चीज हमारे नाम को प्रस्ताव करने का उस चीज राग बनना चाहिए. பிரியமானவர்களே, நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். प्रभु के लोग हम सब प्रभु से கர்த்தர் बनाए गए हैं. இலவசமாய் தந்த காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். हम सब प्रभु ने जो फ्री दिया கர்த்தர் था தந்த தண்ணீரை அருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். जो पानी प्रभु ने दिया उसे हम लेकर जी रहे हैं. பூமிக்கு அடியில போற போட்டா நல்ல தண்ணியை கொடுக்கிறது. जब हम गड्ढे खोद कर पानी लेते हैं तो बहुत अच्छा पानी ஏனென்றால் आता है. பூமிக்கு அடியில கர்த்தர் தண்ணீரை வச்சிருக்கிறார். क्योंकि इस भूमि के अंदर प्रभु ने पानी रखा है. பாலைவனம் போன்ற இடத்தில் இருந்தால் நம்ம போர் போட்டாலும் தண்ணி வராது. उस जंगल जैसे जगह पे भी हम पानी डालने से नहीं आएगा. இப்படி எத்தனையோ காரியங்கள் தேவன் இலவசமாய் தந்ததை அனுபவித்து வாழ்கிறோம். ऐसे प्रभु ने बहुत चीज फ्री पे दिया है, उसको हम उपयोग कर रहे நாம் हैं. உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை. जैसे हम आज जिंदे हैं वो प्रभु की நாம் दया है. சுகமாய் இருப்பது தேவனுடைய கிருபை. हम आज एक अच्छी रीति है तो वो प्रभु की दया है. நமக்கு ஒரு வேலை கிடைத்திருந்தது என்றால் அது தேவனுடைய கிருபை. यदि आज हमें एक काम है तो नौकरी है तो वो प्रभु की दया है. உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் உங்களுடைய பிரயாசம் அல்ல, அது தேவனுடைய கிருபை. यदि आज आपके हाथ पे कुछ धन वन है तो वो एक प्रभु की दया है. தேவன் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாருன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. यदि प्रभु एक समय के लिए सबको रोकेगा तो हम कुछ नहीं है. அது நமக்கு நன்றாக தெரியும். हम सब ये सब चीज जानते ஆனால் हैं, பலவேளை மறந்து விடுகிறது. लेकिन बहुत बार हम इसे भूल जाते हैं. அதனாலதான் எனக்கு நான் என்கிறது ஒன்று எழும்புகிறது. इसीलिए हमारे अंदर उस घमंड मैं करके என்னுடைய आता हूं. பெயரை பெருமைப்படுத்த வேண்டும். वो मेरा नाम बड़ा होना चाहिए. இது மிகவும் தவறான ஒரு காரியம். ये बहुत ही गलत चीज है. கர்த்தர் நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துவார். प्रभु हमारे नाम को बढ़ोतरी करेगा. ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு வாக்குத்தத்தம் கூட கொடுத்திருக்கிறார். जैसे अब्राहम को प्रभु ने वादा किया था. ஆனால் நாமாக நம்முடைய பெயரை உயர்த்த கூடாது. लेकिन अपने आप हमारे नाम को बढ़ाना
बढ़ाना நாம நம்முடைய பெயரை வெளிப்படுத்த கூடாது. हमारे अपने आप हमारे नाम को प्रस्ताव नहीं करना चाहिए। பெருமைக்காக நம்முடைய பெயரை வெளிப்படுத்த கூடாது. घमंड के ओर से हमारे नाम दूसरों को बताना நம்முடைய चाहिए। பெயருக்கு அடையாளங்களை எழுதி வைக்க கூடாது. हमारे नाम दिखना ही चाहिए करके कुछ लिखना नहीं चाहिए। சிலர் ஏதோ ஒரு சின்ன காரியத்தை செய்துட்டு பெரிய கல்வெட்டு வைத்து விடுவார்கள். कुछ लोग एक छोटा काम करते हैं लेकिन उस पे एक बड़ा पत्थर पे नाम लगा பேர் உண்டாக பண்ணுகிறது. बस अपने नाम को बड़ा करने के எங்க लिए। பார்த்தாலும் எல்லா பேப்பர்லயும் பேர் வரணும். हाँ, देख सकते हैं हर पेपर पे उनका नाम प्रस्ताव होना இந்த चाहिए। மாதிரி தன்மைகள் நம்மை விட்டு போய்விட வேண்டும். इस तरह की रीति हमारे जीवन से होना கல்யாண கார்டுல என் பேர் வைத்தார்களா? வீடு பிரதிஷ்டை கார்டுல என் பேர் வைத்தார்களா? यदि आज एक नया घर उसका करने के समय नाम रखे हैं। இப்படி எல்லாம் சில வேளை குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை பயங்கரமா நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். हम ऐसे कुछ प्रॉब्लम कुछ घर के अंदर होता करके देख सकते हैं। எந்த விஷயத்திலும் நீங்கள் உங்கள் பெயரை நினைக்க பண்ணுவதற்கு அடையாளங்களை வைக்க வேண்டாம். देखिए, कभी भी हमारे नाम या खुद के नाम को बढ़ोतरी करने के लिए कोई चीज नहीं रखना அதை चाहिए। மற்றவர்கள் வைத்துக் கொண்டு போகட்டும். उस चीज को और कोई रखने दो। நீங்கள் அதற்காக இருக்காதிருங்க, அதுக்காக ஆசைப்படாதிருங்கள். आप उस चीज के लिए इच्छा मत हो जाओ। ஆகவே இந்த உங்கள் பெயரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जैसे अपने नाम को प्रस्ताव करने का वो एक राह की समान है। ஒரு இடத்துல நான் திடீர்னு பார்த்தேன், ஒரு கல்வெட்டு வச்சிருக்கிறாங்க, திடீர்னு கல்லறைன்னு நினைச்சிட்டேன் நான். जैसे एक जगह पे मैंने देखा था, उधर एक पत्थर पे नाम लिख के रखा है, तो मैंने सोचा உண்மையிலே கல்லறைன்னு தான் நினைச்சேன். तो मैंने सोचा कि वो एक मृत्यु की ஒரு பார்த்தா அது ஒரு வீடு, लेकिन वो एक तो घर है। வீட்டுல பெரிய கல்வெட்டு வச்சிருக்கிறாங்க. घर पे उतना बड़ा पत्थर पे नाम பொதுவா கல்வெட்டு கீழே வைப்பாங்க, हर बार उस இது पत्थर पे கல்வெட்டு नीचे நடுவுல பெருசா வச்சிருக்காங்க. लेकिन उसे तो बहुत ही सामने बहुत தன் बड़ा பேரை பெருமைப்படுத்த விரும்புற மனுஷர் எல்லாம் இப்படித்தான் செயல்படுவார்கள். वो अपने नाम को प्रस्ताव करने के लिए जो போக लोग போக கடைசியில அது கேவலமா பரிகாசமா போயிடும். और वैसे दिन दिन जाता है तो अपने आप वो मर जाता ஒரு है। காரியம் சொல்லுவார்கள், एक चीज बताते हैं, ஒரு மனுஷன் ஒரு ஊழியக்காரர் எப்பொழுதும் தன்னை ரொம்ப விளம்பரப்படுத்துவாராம். एक सेवक हर बार अपने आप को प्रस्ताव करता நான் रहता था। அப்போஸ்தலன், मैं एक अपोस्तल था, நான் தீர்க்கதரிசி, मैं एक भविष्यवक्ता நான் था, சுவிசேஷகன், मैं एक மூன்றும் என்கிட்ட இருக்கு. मैं ये तीनों मेरे पास है। அதனால இங்கிலீஷ்ல அப்பாஸ்டல், ப்ராஃபட், இவாஞ்சலிஸ்ட். और इसीलिए वह अंग्रेजी पे अपने नाम के आगे अपोस्टल और मैं एक ऐसा करके डालता था। அதனால அவர் ஒரு பெரிய பேட்ஜ் எழுதி வச்சாராம். और इसीलिए वह एक बड़ा डायरी இந்த रखा था। மூணு பேரும் எழுத இடம் இல்லைன்னு சொல்லி APE அப்படி எழுதி வச்சாராம். इसीलिए उसको एक पे उसका नाम नहीं लिख सकता था, इसीलिए उसको 3 बैज रखा था। உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். जो लोग को अंग्रेजी पता है उनको पता है। APEனா என்னது? மனித குரங்குன்னு அர்த்தம். APEன்னு எழுதி வச்சுட்டு தெரிஞ்சாராம். एक मतलब अंग्रेजी पे தன் பேரை பெருமைப்படுத்த நினைக்கிறவர்கள் இப்படித்தான் கடைசியில பரிகாச பொருளாய் மாறுகிறார்கள். जो अपने नाम को बढ़ोतरी करने के लिए जो चाहते हैं, फिर अनंतर उनके नाम ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே பாபேல் கோபுரம் நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் என்றுதான் கட்டப்பட்டது. और हम देख सकते हैं कि उत्पत्ति के 11वें अध्याय में जब वो बाबेल के बड़ा सा, கர்த்தர் அதை விரும்பவில்லை. लेकिन प्रभु वो नहीं चाहता அவர் था। இறங்கி வந்து பாஷைகளை தாறுமாறாக்கினார். वो नीचे उतरकर उनके भाषा को पूरा बदल ஜனங்கள் दिया। கட்டடத்தை கட்ட முடியாமல் சிதறி போனார்கள். उस लोग आगे उस पे ना बना पाए। ஆகவே நமக்குள் நாம் கிறிஸ்துவின் மேல் ஒரு பலியாக இருக்கும் பொழுது जैसे आज हम प्रभु के ऊपर एक बलि நாமே जैसे हैं, பலியாக ஒப்பு கொடுத்தாயிற்று. हम अपने आप को एक बलि की जैसे இனி चढ़ा நமக்கு दिया। அதே ஒரு பேர் பிரஸ்தாபம் தேடுறதுல என்ன விஷயம் இருக்கிறது? फिर उस पे क्यों हमारे नाम और हमारे प्रशंसा ढूंढने के लिए ஆகவே क्या है? அந்த ஆசை அந்த தன்மை ஒரு சாம்பலாக போகட்டும். इसीलिए वैसा इच्छा या वैसा कुछ कार्य हमारे அது जीवन சாம்பல் में राग- சட்டியில் எடுக்கப்பட்டு வெளியே எறியப்படட்டும். वो वैसे राग के पात्र पे लेकर बाहर डालना चाहिए। இன்னும் ஒன்று, और एक चीज, ஆதியாகமம் 18:27 ஆபிரகாம் இப்படியாக சொல்லுவார், और उत्पत्ति के पुस्तक 28 अध्याय पे और 23 தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். मैं तो मिट्टी और राख की तरह है, मैं तो प्रभु के और बात करने चाहता था। ஆபிரகாம் நான் என்கிறதையே ஒரு சாம்பல் என்று பேசுகிறார். और अब्राहम ऐसा बताता है कि मैं करके उस चीज को ही एक राग समझता हूं। தேவனை உமக்கு முன்பாக நிக்க நான் யார்? प्रभु मैं आपके सामने खड़े होने के लिए मैं நான் कौन ஒரு हूं? தூள், मैं तो एक நான் ஒரு राग हूं। சாம்பல்.
मैं तो एक मिट्टी हूँ। தன்னை எவ்வளவு தாழ்த்தி இருக்கிறார் பாருங்கள். देखिए वो कितना अपने आप को घटा है, தேவன் அவரை உயர்த்தினார். लेकिन प्रभु ने उसको बढ़ाया है। இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்திருந்த பொழுது जब यीशु मसीह इस दुनिया पे आए थे பரதீசை ஆபிரகாமின் மடி என்று சொன்னார். और उस परदेश को प्रभु ने बताया वो या अब्राहम की அந்த पेट है। 18 வருஷம் கூனியா இருந்த அம்மாவை ஆபிரகாமின் குமாரத்தியை விடுவித்தேன் என்று சொன்னார். और 18 साल वो स्त्री जब वो बहुत दीने थी उसको सीधा किया। ஆபிரகாம் தன்னை சாம்பலுக்கு அளவிலே தாழ்த்தின காரணத்தினாலே जब अब्राहम अपने आप को राख की तरह गिठाया था, தேவன் அவன் பெயரை பிரஸ்தாபப்படுத்தினார். प्रभु ने उसके नाम को ऊंचा किया। நாம் நம்மை ஒரு பொருட்டென்று நினைக்க தொடங்கினால் जब हम अपने आप को मैं एक कुछ चीज करके मानते हैं, நாம் ஒரு மேன்மையான பலியாய் மாற முடியாது. हम एक अच्छी या बलि दान बन नहीं நாம் सकते। கிறிஸ்துவின் பலிபீடத்திலே முற்றிலுமாய் அந்த நான் என்று சொல்லுகிற சுயத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். हम अपने आप को पूरी रीति से उस बलिदान के ऊपर जलना चाहिए। இந்த நான் என்பது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. ये मैं करके घमंड बहुत ही प्रॉब्लम लेके உங்க आता சொந்த है। வீட்டுக்குள்ள நீங்க யோசித்து பாருங்க. सोचिए आपके घर के अंदर ही நிறைய சண்டைகளுக்கு காரணம் உங்களுக்குள் எழும்புகிற நான் என்பதுதான். बहुत दुश्मनी के रीजन यही है, நிறைய வாக்கு தர்க்கங்களுக்கு இதுதான் காரணம். और ऐसे ही कुछ बात चीज पे நானா நீயா பாத்துருவோம், ये तू है या मैं देख लेंगे, நான் ஆம்புள்ள நீ பொம்புள்ள, और मैं पुरुष और तू நான் स्त्री है, கணவன் நீ மனைவி. और मैं पुरुष और तू स्त्री है, அவர்களும் விடுவார்களா? நான் உன்னோட ஒருபடி கூட படிச்சிருக்கேன், உன்னை விடுவேன் நான் और சொல்லுவார்கள். मैंने तो तुझसे ज्यादा पढ़ा है, मैं कैसे छोड़ सकता हूँ, எங்க அப்பா இவ்வளவு தந்தார் இல்லையா சொல்லி அதிலே ஒரு நானை காட்டுவார்கள். और मेरे पापा ने इतना दिया था करके मैं करके ரெண்டு बोलते हैं। பேருக்கும் இருக்கத்தான் செய்கிறது நான். दोनों के अंदर ये मैं करके चूज है। இது கிறிஸ்துவாகிய பலிபீடத்திலே சாம்பலாக மாற வேண்டும். ये चीज इस बेड पे ऊपर हम राह बनना நம்மை चाहिए। தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவோம், हम प्रभु के सामने अपने आप को மனுஷருக்கு गटेंगे, முன்பாகவும் மனத்தாழ்மையாக நடக்க பழகுவோம். और मनुष्य के सामने पूरे रीति से हम गटेंगे। தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று கர்த்தர் சொன்னார். अपने आप को गटता है वो उठ जाता है, தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். और अपने आप को प्रशंसा करने वाला निकट जाता है। அல்லேலூயா. हालेलुया। இந்த சுயம் என்பது நிறைய பிரச்சனைகளை நமக்கு தருகிறது. ये क्रोध, ये तो मैं अपने आप चीज बहुत प्रॉब्लम, சுயத்தினால் அநேகர் சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்கள். इस मैं की वजह से वो अपने खुशी को खो देते ஒரு हैं, ஆவியில் விடுதலை இழந்திருக்கிறார்கள். वो अपने जीवन पे आत्मा की एक बढ़ोतरी ஒருவித खो देते हैं। பெருமை அவர்களுக்குள் எழும்புகிறது. उनके अंदर एक तरफ की क्रोध बढ़ता है, அதனால தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். और इसलिए अपने आप को वो अकेला बना இந்த देते हैं। சுயம் சாம்பலாக மாற வேண்டும். उस मैं करके चीज राह நான் बनना பேசும் பொழுது चाहिए। ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிற சுயத்தை சுட்டிக்காட்டி தருவாராக. जैसे मैं अभी बोलता रहा हूँ, पवित्र आत्मा आपके अंदर जो चीज ऐसा है मैं करके उस चीज को நாம் பொதுவாக நினைப்போம் என்கிட்ட ஒன்னும் சுயம் கிடையாதுன்னு தான் நினைப்போம். और अनेक बार हम चाहते हैं, सोचते हैं कि मेरे अंदर तो वैसा ஆனா कुछ चीज சில नहीं है। சம்பவங்கள் நடக்கும்போது தெரியும், ஓ எனக்குள்ளேயும் இது இருக்கிறது என்று தெரியும். लेकिन जब कुछ स्थिति आता है तब हम जानते हैं कि हाँ मेरे அந்த अंदर है। இடங்களை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். और उस समय पे हमें ज्ञान देना அந்த चाहिए, சுயம் கூட சுட்டரிக்கப்பட வேண்டும். और तभी उस बेड पे रखकर हमें, ஏனென்றால் இது ஒரு மேன்மையான பலியாய் மாற வேண்டும். क्योंकि हमारे जीवन एक अच्छी बलिदान बनना இயேசுவின் चाहिए। வருகையில் இயேசுவோடு நிற்க வேண்டும். क्योंकि जब पवित्र प्रभु उस ज्ञान पे आता है तब उसके सामने खड़ा होना चाहिए। இன்னொரு சாம்பல் என்ன தெரியுமா? और एक राग क्या है पता है? ஏசாயா 44:20 சொல்லுகிறது. और यशायाह के पुस्तक 44:20 44 और 20वां वचन, அவன் சாம்பலை மேய்கிறான். और वे राख को लेता है। அவன் சாம்பலை மேய்கிறான் என்று கர்த்தர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? ये किसके तरफ से बता रहा है कि वो राख को அதற்கு ला रहा है? முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். और उसके पहले वचन पे जब आप देख सकते हैं, விக்கிரகத்தை பற்றி வர்ணித்து சொல்லி இருக்கிறது. और उधर मूर्ति के विषय में बता रहा है, சொல்லிவிட்டு சொல்லுகிறார் அவன் சாம்பலை மேய்கிறான். और उस चीज को बता के बता रहा है कि ये राख को விக்கிரக ஆராதனை செயல்களில் யார் இருக்கிறார்களோ வேதம் சொல்லுகிறது அது சாம்பல். और जो लोग इस मूर्ति पूजा पाठ करते हैं वो लोग इस राख के समान அது हैं। பிரயோஜனம் இல்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது.
उससे कोई उपयोग नहीं है करके इस वचन बता रहा है। ஆகவே மந்திரவாதம், பில்லிச்சூனியம், விக்கிரகாராதனை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்திலும் நாம் மேய போக கூடாது. और ऐसे चीज जो चीज बताया गया उस चीज पे हमारा हाथ ना मिलना चाहिए। நமக்கு கர்த்தர் நல்ல பசும்புல் மேய்ச்சலை வைத்திருக்கிறார். प्रभु हमारे लिए एक अच्छा स्थान रखा है जहां हम கர்த்தருடைய வசனமாகிய பசும்புல் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. और प्रभु के वचन की तरफ उस पे बताया गया कि ये हमारे लिए தேவன் ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. और ये वचन उस जीवित प्रभु के ओर से आने वाला है। ஜீவன் தருகிற வார்த்தை. ये हमें जीवन देता है। அமர்ந்த தண்ணீர் லண்டையில் அவர் நடத்துகிறார். वो हमारे स्थिर के पानी के ओर हमें लेके जाता है। இந்த அருமையான மேய்ச்சலை விட்டுவிட்டு इस अच्छे केस को छोड़कर இந்த அந்தகார கிரியைகளை தேடி ஏன் போக வேண்டும்? क्यों हम इस बुरी चीज को ढूंढ के जाना चाहिए? சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் என்று யாரோ சொன்னார்கள் என்று நீங்கள் ஏன் அங்கே செல்ல வேண்டும்? हमें छुटकारा मिलेगा, रक्षा पाएंगे करके क्यों दूसरे के वचन सुनकर जाना அது चाहिए? நம்மிலே ஒட்டும் இருக்க கூடாது. वो ऐसा चीज हमारे अंदर कुछ नहीं रहना கர்த்தருடைய चाहिए। பந்தியிலும் பேய்களுடைய பந்தியிலும் நீ பங்காளியா இருக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. बता रहा है कि प्रभु के बोझ और बाढ़ के बोझ पे आप हाथ ना मिलना चाहिए की तरह में। விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளுக்கு விலகி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. उस मूर्ति को जो चीज चढ़ाया गया है उस पे उससे चीज आप हट के रहना அஞ்ஞானம் चाहिए। பார்க்கிறவர்கள், நாள் பார்க்கிறவர்கள், மந்திரவாதம், பில்லிச்சூனியம் செய்றவர்களுக்கு விலகி இருங்கள். उस अन्याय पात्र जो लोग इस ऐसे चीज करते हैं उनसे आप अलग रहे। ஒரு பொழுதும் இவைகளிலே மேய போய் விடாதிருங்கள். कभी भी ऐसी चीज पे आप स्थिर न रहो। ஏசாயா 42:20 சொல்லுகிறது அது சாம்பல். और ऐसा यशायाह के 44 और 20 वचन बताता है कि ये एक राह है। ஒருவேளை நான் இப்பொழுது சொன்ன காரியங்களில் நீங்கள் பலர் போக மாட்டீர்கள். यदि जो चीज मैंने बताया वैसे चीज पे तो आप ज्यादा नहीं ஆனால் जाते हैं। எபேசியர் 5:5 சொல்லுகிறது लेकिन एफिसियों की पुस्तक 5:5 बताता है விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. और जो लोग ऐसे मूर्ति पूजा करते हैं लेकिन इस संसार की चीज पे प्यारे रखते हैं। நான் இப்பொழுது சொன்னது போல இன்னொரு விக்கிரக ஆராதனை இருக்கிறது. और ऐसा एक चीज भी और एक है जैसे मैंने अभी बताया, அதுதான் பொருளாசை. वो है इस संसार की चीज। பணத்தின் மேல் வைக்கிற ஆசை, इस संसार के धनवन पे मन रखना, பொருட்கள் மேல் வைக்கிற ஆசை, इस संसार के चीजों पे मन உலகத்தில் रखना, இருக்கிற அழிந்து போகிற பொருட்கள் மேல் வைக்கக்கூடிய ஆசை. इस घटे हुए चीजों पर मन रखना। வசனம் சொல்லுகிறது அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை தான். और वचन बताता है कि ये भी एक मूर्ति पूजा की அவன் ஒரு பொருளை ஆராதனை செய்கிறான், और ये भी एक चीज की आराधना நீ कर रहा இன்னொரு है। பொருளை ஆராதனை செய்கிறாய். वो एक चीज को आराधना कर रहा हो, तू एक அவன் और- படமாக சிலையாக வைத்து வழிபடுகிறான், वो एक चित्र या मूर्ति की तरह रख के करता है। நீங்கள் உள்ளத்துக்குள்ளே அந்த பொருளை வைத்து வழிபடுகிறீர்கள். लेकिन आप उस चीज को अपने मन के अंदर रख के आप ரெண்டும் ஒன்றுதான் என்று வேதம் சொல்லுகிறது. वचन बताता है दोनों चीज एक ही है। தேவனுடைய பிள்ளைகள் விக்கிரக ஆராதனைக்கு போய்விடக் கூடாது. प्रभु के लोग ऐसे मूर्ति के पीछे नहीं जाना चाहिए। எலிசா என்கிற 2 மடங்கு வல்லமை உள்ள தீர்க்கதரிசியை பின்பற்றின கேயாசி விக்கிரகாராதனை ஆகிய பொருளாசைக்குள்ளே போய்விட்டான். एलिशा भविष्यवक्ता के पीछे जो एक गयासी करके जो मनुष्य था वो इस ऐसे संसार की चीजों के पीछे चला गया। இயேசுவோடு கூட நடந்த யூதாஸ் காரியோத்து இந்த பொருளாசை ஆகிய விக்கிரகாராதனையில விழுந்து போனான். यीशु के पीछे जो छेले बना के चला रहा था यहूदिया, वो भी ऐसे ही संसार के चीज पे ஆகவே पीछे चला। ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இதிலே கவனம் தேவை. और इसीलिए सेवक लोग और विश्वासी लोग के लिए इस पे ध्यान देना பணம் चाहिए। வர வர பணத்தின் மேல் ஆசை போய்விடக் கூடாது. जैसे धन बढ़ता बढ़ता जाता है उस पे ध्यान नहीं ज्यादा देना வீட்டிலே चाहिए। ஒவ்வொரு பொருளாய் வர வர பொருளாசை வந்து விடக்கூடாது. जैसे एक एक सामान हमारे घर पे आता है उस चीज पे ध्यान नहीं देना चाहिए। பதவி ஆசை வேண்டாம், हमारे कुछ संसार पे चीज, சொத்துக்கள் போல மேல மண்ணாசை வேண்டாம். इस लोग के रीति पे ध्यान मत दो। உண்மையிலே இந்த உலகத்துல கண்ணால பாக்குற எதன் மேல நம்முடைய இருதயத்தை ஒட்ட வைத்து விட வேண்டாம். जैसे हम हमारे दोनों आंखों से देखते हैं उन कोई चीजों पे अपने मन मत रखना। கிறிஸ்துவின் பலிபீடத்தில் பலியாக இருக்கிறவர்களே, जैसे प्रभु के बेद पे हम ऐसे बलि இந்த करते हैं। சாம்பல் சட்டியுடைய பிரயோஜனம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. ये राह के पात्र आज उपयोग है। இன்னும் இப்படிப்பட்ட சாம்பல்களை உங்களை விட்டு அகற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. इस तरह की राह को आपके जीवन से निकालना चाहिए। கர்த்தருடைய சபையிலே வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஊழியத்தை உங்களுக்குள் செய்து கொண்டிருக்கிறார். जैसे इस गलीचा पे आते हैं तब पवित्र आत्मा आपको इस चीज को இந்த பிரசங்கத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உங்கள் மேல் இருக்கிறது. और जब आप इस वचन को सुन रहे हैं तब पवित्र आत्मा आपके ऊपर அது சிலருடைய இந்த கிரியைகளை சாம்பலாக்கி கொண்டிருக்கிறது. और ऐसे क्रिया को आपके अंदर रखकर राह बना रहा है। ஹalleluya. हालेलुया। இதுதான் அந்த சாம்பல் சட்டியுடைய பிரயோஜனம். और यही है कि इस राह के पात्र के उपयोग। இரண்டாவது சாம்பல் கரண்டிகள். और दूसरा राह के அத ஃபர்ஸ்ட் படம் போட முடியுமா? ஃபர்ஸ்ட் படம் போடுறீங்களா? சரி, அதுல பாருங்க இதெல்லாம் இருக்கிறது.
ये पहला चित्र में हम देख सकते हैं சாம்பல் அள்ளக்கூடிய ஒரு கரண்டி, சாம்பல் கரண்டி, राख को लेने वाला एक फावड़ियों, ஆஷ் ஷவல். இந்த காங்கிரீட் போடுறவங்களுக்கு தெரியும், ஷவல் வச்சு இழுத்துட்டு இருப்பாங்களே, அத மாதிரி அங்க ஒரு பலிபீடத்துக்கு ஒரு ஷவல் இருக்கிறது. जब ये कंक्रीट सब लगाते हैं तब वो फावड़ियों उपयोग करते हैं ताकि वो உங்க लेकर காங்கிரீட் இழுக்கிற மாதிரி பெரிய ஷவல் அல்ல, சின்ன ஷவல். लेकिन वैसे बड़ा सा नहीं, लेकिन एक छोटा सा, அதுதான் இங்க சாம்பல் கரண்டின்னு சொல்லி இருக்கிறது. और वही इधर बताया गया कि राख का फावड़ियों, இதனுடைய வேலை என்ன? और इसका उपयोग क्या है? இந்த சாம்பல் எல்லாம் கொட்டி கிடக்கிறது, அதையெல்லாம் சட்டியில அள்ளி கொண்டு போறாங்க. ये राख सब नीचे गिर के पड़ा है और उसे एक पात्र पर लेके जा रहे ஆனா हैं. அந்த பலிபீடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு வெண்கல சல்லடை, அதுல எல்லாம் கொஞ்சம் சாம்பல் ஒட்டி ஒட்டி இருக்கும். लेकिन उस वेदी पर जो राग रखा है, जो गटा है, उसको निकालने के लिए, அதையெல்லாம் வழித்து எடுக்கிறதுக்கு தான் இந்த ஷவல், சின்ன கரண்டி பயன்படுத்துவார்கள். उस सब को पूरी रीति से निकालने के लिए इस फावड़ियों उपयोग किया जाता அப்போ है. பலிகள் செலுத்தப்பட அந்த சாம்பலை சரியாக வழித்து எடுத்து பலிபீடத்துக்கு அடியிலே தள்ளி விடுவார்கள். जैसे बलि चढ़ाते चढ़ाते वो लोग सही रीति से इस रेत को निकाल के करते हैं. அப்ப வெறும் சாம்பல் சட்டி மட்டும் நமக்கு போதாது, நமக்கு இந்த ஷவலுடைய கிரியையும் நமக்குள்ளே நடக்க வேண்டும். केवल हमारे जीवन में एक राग की पात्र मतलब उपयोग नहीं है, इस फावड़ियों भी उपयोग है. இது எதை காட்டுகிறது? ये किसको दिखाता है? அதிக சுத்திகரிப்பு, ये और भी पवित्र चीज, கூடுதல் சுத்திகரிப்பு. और भी पवित्र को दिखाता மொத்தத்திலே है. அங்கே சாம்பல் சட்டியில எல்லாம் அள்ளிட்டு போனாங்க. उस पे ज्यादातर हमने उस पात्र पे निकाल दिया, ஆனாலும் ஷவல் போட்டு இழுக்கிறது எதுக்கு? और अभी फावड़ियों डाल के क्यों निकालना है? நல்லா அதை வலிச்சு எடுத்துறணும், उसमें पूरी रीति से निकालने के இன்னும் लिए, சுத்தம் ஆக்கணும். और भी अच्छी रीति से, அதுக்கு தான் இதை போட்டு வலிக்கிறார்கள். इसीलिए ये फावड़ियों डालकर पूरा क्लीन करते हैं. சிலர் இடத்திலே கர்த்தர் இந்த கிரியை செய்து கொண்டிருக்கிறார். और ऐसे क्रिया कुछ लोग के अंदर प्रभु कर रहा है. நாம் படிக்கிறோம் வெளிப்படுத்தல் 22:11. और प्रेरित प्रकाशित वाक्य அவருடைய இரண்டாவது பகுதியை பாருங்கள். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். 22:11 वचन बता रहा है कि उस पे पीछे वचन बता रहा है, जो अच्छा क्रिया कर रहा है और भी अच्छा क्रिया करे, और जो पवित्र बन रहा है और भी पवित्र बने. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. यदि मैं शीघ्र आ रहा हूँ और सबके जो क्रिया के वजह से उनका संफल मेरे हाथ में வருகை है. சமீபமாய் இருக்கிறபடியினாலே एक प्रभु के आगमन बहुत निकट है. சும்மா சட்டியில மட்டும் சாம்பல் அள்ளுகிற ஊழியம் செய்தால் போதாது. इस पात्र पे केवल राख को निकालना ऐसा सेवक नहीं இந்த चाहिए. கரண்டி வைத்து சரியாக சுத்திகரிக்கிற ஒரு ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம். इस फावड़ियों पर रख के पूरी रीति से निकलने के लिए चाहिए. என் மகனே, என் மகளே, मेरे प्रिय भाई बहन, உன்னிடத்தில் சுயம் அளிக்கப்படுகிறது. ये आपके अंदर इस मैं करके घमंड ஆனால் निकालना கர்த்தர் चाहिए. சொல்லுகிறார், நான் எதிர்பார்க்கிற அளவிலே அது இன்னும் சரியாக்கப்படவில்லையே. लेकिन जो जैसा मैं चाहता हूँ उस रीति से நீ नहीं हुआ எவ்வளவோ है. சுயநலம் பிடித்த நபராக இருந்தாய், तो बहुत ही घमंड से था, இப்பொழுது ரொம்ப மாற்றம் வந்திருக்கிறது. लेकिन अब तो बहुत ही बदलाव आया ஆனால் है. இது போதாது. लेकिन ये मत काफी नहीं है. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், ये पवित्र और भी पवित्र होना நீதி चाहिए. செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். ये धार्मिक और भी धार्मिक काम करना ஏனென்றால் இதோ चाहिए, சீக்கிரமாய் வருகிறேன். क्योंकि मैं बहुत शीघ्र आने वाला हूँ. அல்லேலூயா. हालेलूया. அப்ப நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களை இன்னும் தெளிவாக சுத்திகரிக்கிறார். और जो पवित्र हैं और भी पवित्र होने के लिए உங்களுக்கு कर रहा है. அதற்கேற்ற உபதேசங்களை தருகிறார், और भी बहुत ही अंदर के उपयोग, அதற்கேற்ற வசனங்களை நினைப்பூட்டி தருகிறார். वैसे वचन को आपको ज्ञान पे दे रहा है, அப்படிப்பட்ட பாதையிலும் உங்களை நடத்துகிறார். और वैसे रीति और बात पे आपको चढ़ा சில रहा வேளை है. உங்களுக்கு கஷ்டமாக தோன்றுகிறது. कुछ समय आपको बहुत ही कष्ट நான் लगता இவ்வளவு है. வாஞ்சையோடு பரிசுத்தம் அடைஞ்சும் ஆண்டவர் என்ன திரும்ப திரும்ப ஏன் புடமிட்டு கொண்டிருக்கிறார்? अब मैं इतनी प्रभु के लिए मैं इतना पवित्र रहता था, लेकिन फिर भी प्रभु क्यों मुझे ऐसा उपयोग कर रहा है? சிலருக்கு ஒருவேளை சட்டியை மட்டும் பயன்படுத்துவாரா இருக்கலாம், உங்களுக்கு கரண்டியும் கூட பயன்படுத்துகிறார். कुछ लोग के जीवित में वो पात्र केवल उपयोग करते होंगे, लेकिन आपके जीवन में ये फावड़ियों को उपयोग कर रहा है. ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று கர்த்தர் காண்கிறார், இன்னும் பரிசுத்தப்படுத்த முயற்சிக்கிறார். क्योंकि प्रभु देखता है कि आप पवित्र है और आप भी और पवित्र होना ஆகவே चाहिए. அடிக்கடி புடமிடப்பட்டால் சந்தோஷப்படுங்கள், கர்த்தர் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறார். और इसीलिए बार बार जब आपको कुछ चीज आता है तो आप बहुत खुश रहो. அல்லேலூயா. हालेलुया. மூன்றாவது பணிமுட்டு கிண்ணிகள். और तीसरा सामान है कि कटोरे. கிண்ணிகள், பேசன்ஸ். कटोरे இது ரத்தத்தை எடுக்கிறதுக்கு, ரத்தத்தை பிடிக்கிறதுக்குள்ள கிண்ணிகள். और ये कटोरे इसीलिए उपयोग किया जाता है कि वो लहू को लेने के लिए. முதல் ரெண்டும் சாம்பல டீல் பண்ணக்கூடிய கருவிகள்.
पहले दोनों चीज जो समान वो राह के उस चीज है, அடுத்து அந்த பலிபீடத்துல ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும். और दूसरा उस बेड पर ये लहू அந்த गिरता है। எல்லா ரத்தத்தையும் அப்படி தரையில விட்டுற முடியாது. वो सब लहू को वो केवल उस भूमि पे नहीं डालते हैं। ஆசாரியன் கிண்ணியிலே கொஞ்சம் ரத்தத்தை பிடிப்பான். वो थोड़ा लहू को उस सेवक उस पात्र पे அதை लेता எடுத்து है, கொண்டு போய் தெளிக்க வேண்டிய இடத்துல தெளிப்பான். उस कटोरे पे और लेकर उसको जहां जाके उस पे फेरता है उधर அந்த डालता है। பலிமிருகத்தினுடைய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டிய இடத்துல தெளிக்கப்பட்டா தான் சுத்திகரிப்பும் மீட்பும் பிராயச்சித்தமும் உண்டாகும். जहां वो चीज चढ़ाना चाहिए उस जगह पे जाकर उस चीज को चढ़ाकर तभी उस जगह पे रक्षा और पाप चीज काम करता है। ஆகவே इसीलिए இந்த கிண்ணியை பயன்படுத்தி ரத்தத்தை பிடித்துக் கொண்டு தெளிக்க வேண்டிய இடத்துல தெளிப்பார்கள். इस कटोरे को उपयोग कर उस लहू को लेकर कहाँ ये चीज को हम இயேசுவின் ரத்தம் சிலுவையாகிய பலிபீடத்திலே சிந்தப்பட்டது. जैसे परमेश्वर का प्रभु का लहू उस क्रॉस पर, அது இன்று வரை நம் ஒவ்வொருவருடைய ஆத்துமாக்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. वो लहू आज भी हमारे एक एक जीवन को शुद्ध कर रहा है। இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நாம். हम सब परमेश्वर यीशु के लहू से रक्षा पाए हुए लोग हैं। விசுவாசத்தினாலே அந்த ரத்தம் நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரித்திருக்கிறது. और विश्वास के ओर से उस लहू हमें रक्षा किया है। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் பலியாக்கப்படும் பொழுது जब हम बलिदान बन நாம் जाते அப்படி हैं, மாம்ச ரத்தத்தை சிந்தி பலியாகவில்லை. हम ऐसे हमारे लहू को नहीं बे रहे हैं, ஆனாலும் நாம் ஒருவர் சாட்சியா வாழும் பொழுது அதனால அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகிறது. लेकिन जब हम एक विश्वास के रीति से एक நம்முடைய நற்சாட்சியை பார்த்து 4 பேர் இயேசுவுக்குள் வருவார்கள். हमारे गवाही की ओर से उनको उपयोग होता நாம் है। சொல்லுகிற வார்த்தை கேட்டு 4 பேர் இயேசுக்குள்ள வருவார்கள். जो वचन मैं बताता हूँ उससे वो सुनकर प्रभु के अंदर आते हैं। பொதுவாக இந்த ரத்தத்தை சிலவேளை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பார்கள். कुछ समय इस लहू को वो लेकर उस चारों तरफ के उस बेड पर चढ़ाते हैं। ஒவ்வொரு பலிக்கும் ஒவ்வொரு வித பிரின்சிபிள் ரூல்ஸ் இருக்கிறது. एक एक बलिदान करने के लिए एक एक तरीका है। சில பலிக்கு திரைக்கு எதிரே தெளிப்பார்கள். कुछ पे वो राग पे वो डालते அந்த हैं, ஆசரிப்பு கூடாரத்தின் உள்ள இருக்கக்கூடிய திரைக்கு எதிரே தெளிப்பார்கள். उस पर्दे के ऊपर वो उसके सामने डालते हैं। வருஷத்தில் ஒரு முறை செய்யப்படுகிற பலியிலே கிருபாசனத்தின் மேலும் கிருபாசனத்தினுடைய முன்னாலும் தெளிப்பார்கள். उस प्रायश्चित टहने वाले उस चीज पर करते हैं, नहीं तो उसके सामने डालते हैं। அந்நாளிலே தூபபீடத்தினுடைய கொம்புகளிலும் பூசுவார்களாம். और उस सिंह के उस पे भी वो उसे लहू को लगा देते हैं। அப்புறம் வெளியே வந்து ஜனங்கள் மேல் ஆசாரியன் ரத்தத்தை தெளிப்பான். और फिर वो याजक बाहर आकर लोग के ऊपर ये இது அந்த வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற பாவ நிவர்த்தியின் வேளையிலே ये जब साल पे एक बार करते हैं पाप की क्षमा तब वो करते हैं। அப்புறம் ஆரோன் என்கிற ஊழியக்காரனை பிரதிஷ்டை பண்ணும்போது அவங்க மேல தெளிப்பாங்க. और जब हारून करके उस याजक को जब उन्हें बनाया था तब ஊழியக்காரனுடைய வலது காது மடல்ல பூசுவார்கள். और उसको घर के सामने भी வலது பெருவரல் கைப்பெருவரல்ல பூசுவார்கள். और एक तरीके के उस हाथ पे भी கால் பெருவரல்ல பூசுவார்கள். ஊழியக்காரன் கேட்க வேண்டியதான் கேட்கணும்னு பூசுவார்களோ என்னமோ, और उस याजक के कान पे भी उसे लगाते हैं क्योंकि वो जो चीज सुनना அவர் செய்ய வேண்டியதான் செய்யணும்னு கையில பூசுவார்கள் நினைக்கிறேன். और जो चीज वो करना चाहिए इसीलिए उसके அவர் கால் போன்ற இடத்துக்கு தான் போகணும்னு கால்ல பூசுவார்களா இருக்கலாம். मैं जानता இப்படி ரத்தத்தினுடைய புண்ணியம் மிக அதிகமா இருக்கிறது. और इसीलिए इस लहू के उपयोग बहुत அப்புறம் ஊழியக்காரனுடைய வஸ்திரத்தின் மேல் தெளிப்பார்கள். और कुछ समय उसके कंधे पर डालते हैं। எதன் மேலெல்லாம் இந்த ரத்தம் தெளிக்கப்படுதோ அதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். और जो जिस पे ये चीज चिढ़ता है वो सब पवित्र தேவன் அதை அங்கீகரிப்பார். प्रभु उसे मानता है। அதே போல யாத்ராகமம் 12:7 படிக்கிறோம், பஸ்கா ஆட்டினுடைய ரத்தம் வீட்டு நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூசப்பட்டது. और हम उत्पत्ति के पुस्तक देख सकते हैं कि वो घर के सामने उस लगे पे उस पे वो लहू அதனால் இஸ்ரவேலர்களுக்கு ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. और उसके वजह से उनकी जीवित रक्षा हो गया। ஆகவே ரத்தத்துக்கு எப்பொழுதும் பிரயோஜனம் இருக்கிறது. और इसीलिए हर बार इस लहू का उपयोग है। அந்த
பலியினுடைய ஒவ்வொரு பலியினுடைய அந்த பிராயச்சித்தமும் அந்த இரத்தத்திலே அடங்கி இருக்கிறது. इस प्रायश्चित के हर एक बलि उस लहू पे है. ஆனால் நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி எல்லா பலிமுறைமையும் ஒரே பலியிலே நிறைவேற்றி விட்டார். लेकिन हमारे लिए प्रभु यीशु मसीह ने उस क्रूस पर उस आपका लहू पूरा बहकर இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து விட்டது. यीशु मसीह का लहू सब पाप को मिटाकर हालेलुया हालेलुया. நான்காவது பணிமுட்டு முள்துறடு. और चौथा इस समान है कटोर कांटे. ஃபோர்க் நம்ம இப்பெல்லாம் சின்ன ஸ்பூனும் ஃபோர்க்கும் வச்சிருக்கோம்ல, அது மாதிரி இந்த முள்கரண்டி ஃபோர்க். जैसे आजकल हम उपयोग करते हैं छोटा कांटे की तरह. இந்த முள்துறடுகளை எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? ये क्यों उपयोग करते हैं ये कांटे? அந்த பலிபீடம் என்பது ஒரு ஹாலோ பெட்டியாக இருக்கும். जैसे वो वेद देख सकते हैं, वो एक पात्र जैसा बनता है. படம் போடுங்க. அப்ப அதுல உள்ளுக்கு நடுவுல அந்த அந்த ஜல்லடை, வெண்கல ஜல்லடை, அந்த அரிப்பு மாதிரி ஒன்று இருக்கும். और उसके बीच में वो राह नीचे गिरने के लिए उस पे एक रखा जाता है. அதற்கு மேல விறகுகளை அடுக்கி தீ போடுவார்கள். और उसके ऊपर वो गट्टे सब लगकर उस पे आग जलाते हैं. அதற்கு மேல் இந்த மிருகத்தை வெட்ட வேண்டிய நிலையில் வெட்டி அதிலே வைக்க வேண்டியதை அடுக்கி வைப்பார்கள். और उसके ऊपर इस मांस को काट कर उसके ऊपर सही रीति से वो बनाते हैं. அந்த அக்கினியிலே அது வேகும். और जब वो आग जलता है उस पे पक जाता है. இதை அடுக்கி வைக்கிறதுக்கு இந்த முள்துறடுகளை பயன்படுத்துவார்கள். और उसे सही जगह पे रखने के लिए इस कांटे को उपयोग करते हैं. அதை வைத்து அதை குத்தி தள்ளி சரியாக அதிலே அக்கினி கிடைக்கத்தக்கதாய் வைப்பார்கள். और इस कांटे से वो कहां रखना है, कई रीति से अच्छा से पकने के लिए वो रखते हैं. சில வேளை அதுல ஏதாவது ஒன்று சரியா அக்கினியில வேகாம அப்படி விலகி இருந்துச்சுன்னா இந்த முள்துறடை வச்சு அதை சரியாக அக்கினிக்குட்படுத்துவார்கள். यदि कुछ मांस अगर उस पे कुछ अच्छी तरह से पका नहीं है तो इस कांटे से उसे सही करते हैं. அப்ப இந்த முள்துறடுகள் மாம்சம் அல்லது இறைச்சியில வேலை செய்யக்கூடிய கருவி. और ये कांटे ऐसा काम करता है कि इस मांस को अच्छी तरह से पकाने के लिए. சாம்பலுக்கான கருவிகளை பார்த்தோம், ரத்தத்துக்கான கருவியை பார்த்தோம். இப்போ இந்த முள்துறடுன்னு சொல்றது இறைச்சி அடுக்கி வைக்கிறதுக்குள்ள கருவி. राह की पात्र या सामान देके हम खून के लहू की पात्र देके अभी ये कांटे की है. இது நமக்கு என்ன காட்டுகிறது? ये किस चीज को दिखाता है? நாம் இயேசுவின் பலிபீடத்துல பலியாயிருக்கிறோம். हम यीशु मसीह के उस बलि पर बड़े हैं. பரிசுத்த ஆவியாகிய அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. उस पवित्र आत्मा की आग जल रहा है. ஆனா நம்மில் சிலர் சரியாக அந்த அக்கினியிலே இருக்கிறதில்லை. लेकिन हम में कुछ लोग उस पे सही रीति से नहीं रहते हैं. விலகி போகிறோம். हम बार-बार उससे निकट जाते हैं. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற விசுவாசிகள் உண்டு. कुछ विश्वासी लोग जो पवित्र आत्मा को दुख दिलाते அவரை हैं, துக்கப்படுத்தும் பொழுது அவர் சில வேளை விலகி விடுவார். जब उनको दुख देते हैं तब वो हट जाता है. ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. और वचन पे ऐसा बताया है कि उस पवित्र आत्मा को दुख मत दो. சிலர் ஆவியை அவித்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். कुछ लोग इस पवित्र आत्मा को அப்ப சரியாக அக்கினியிலே இவர்கள் இருக்காவிட்டால் இவர்கள் பக்குவம் அடைய மாட்டார்கள். यदि वो सही रीति से आग में नहीं रहते हैं तो वो ठीक से पके नहीं जा सकते. அதனால் தான் இந்த கருவி கொண்டு அவர்களை சரியாக பக்குவப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. और इसीलिए इस सामान को उपयोग कर सही रीति से उस पे पकने के लिए उपयोग किया है. எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் தான். सब लोग पवित्र हैं. ஆனாலும் சில வேளை மாம்சத்தின் கிரியைகள் இருக்கத்தான் செய்கிறது. लेकिन हमारे अंदर कभी-कभी इस मांस का क्रिया उठ जाता है. ஒரு 90 விஷயங்கள்ல நல்லா இருப்பார்கள். ஆனா ஒரு 10 விஷயத்துல மாம்சத்துக்கு எதுவான கிரியைகள் இருக்கும். 90 वचन वो पूरे रहते हैं लेकिन 10 वचन वो उस पे मांस. ஏனென்றால் எல்லாரும் மனிதர்கள். क्योंकि वो मनुष्य है. மனுக்குலத்தின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். क्योंकि वो इस संसार पे जी रहे हैं. அப்ப இதனால தான் சபையிலே இந்த ஊழியத்தை ஆவியானவர் செய்கிறார். इसीलिए इस गलीशिया पे संसार पे प्रभु इस सेवा कर रहा है. அவர் நம்மை திரும்ப திரும்ப இந்த முள்குறடு கொண்டு குத்தி சரியான அக்கினியில் வைக்கிறார். इसीलिए बार-बार इस कांटे से हमें चुबाकर प्रभु सही रीति से पकने के लिए हमें उपयोग कर रहा है. நீதிமான்களுடைய தலைக்கு ஆலோசனை எண்ணெய் போல் இருக்கும் என்று பைபிள் சொல்லுது. और वचन पे लिखा गया है कि उस धार्मिक लोगों को उनके सिर पे ये तेल बहुत ही उपयोग है. சங்கீதம் 141:5 பார்க்கிறோம். भजन संगीता 131 पे और 5वां वचन देख सकते हैं. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும்,
அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. और धार्मिक मनुष्य बताता है कि ये लोग मुझे कांटे दे लेकिन ये चीज मेरे सिर पे एक अच्छी तेल है. பாருங்கள், இதுதான் இந்த முள்குரடு கொண்டு அந்த அக்கினிக்குள் வைத்து பக்குவப்படுத்துவது. और यही है जो चीज ये कांटे से उस आग पर जलाने का. சில வேளை ஆவிக்குரிய விஷயங்களை விட்டு விலகி நிற்கும் போது, कभी कुछ समय जब हम इस आत्मा के மாம்சத்துக்கு ஏதுவான பேச்சுகளோ செயல்களோ சில விசுவாசிகளிடத்தில் வெளிப்படும் போது, जब हमारे अंदर इस संसार की क्रिया आता है, அப்போ ஊழியக்காரருடைய வேலை என்ன? அவர் இந்த முள்குரடு கொண்டு அவர்களை சரிப்படுத்த வேண்டும். तब याजक या सेवक का काम ये है कि इस कांटे से उनको सही करना நீங்க चाहिए. இப்ப இருக்கிற இடம் சரியில்லை, ये कांटे से वो बोलना चाहिए அந்த கூட்டுக்கட்டை விட்டு விடுங்கள் ये जहाँ जहाँ आप है वो सही नहीं है, என்று ஒரு ஆலோசனை கொடுக்க வேண்டியது வரலாம். और फिर उनको उपदेश देना पड़ेगा. பிரதர், உங்க பேச்சு சரியில்லை, நீங்க அப்படி பேசக்கூடாது என்று சொல்ல வேண்டியது வரலாம். भाई आपका बात सही नहीं है, ऐसा मत बोलो. சிஸ்டர், நீங்க நடந்து கொண்ட விதம் சரியில்லை, திருத்திக் கொள்ளுங்கன்னு சொல்ல வேண்டியது வரலாம். बहन, जैसे आपने क्रिया किया था वो सही नहीं है, ऐसे मत करो. அப்படி தேவ ஊழியர்கள் உங்களை திருத்தும் பொழுது, जब ऐसे याजक लोग आपको सही करते हैं, அது ஏதோ என்ன தலையில குட்டிட்டான்னு சொல்லக்கூடாது. हम ऐसे नहीं बताना चाहिए कि उन्हें मार दिया, என் தலையில் நல்ல எண்ணெய் வச்சாங்கன்னு சொல்லணும். लेकिन हमें बताना चाहिए कि हमारे सिर पे उन्हें बहुत अच्छी तेल रखा है. எப்படி? அல்லேலூயா. कैसे? நமக்கு இங்க ஒரு குட்டி பையன் உண்டு. हमारे बीच में एक छोटा बच्चा है. என் டேபிள்ல வந்து கீழே வந்து இப்படி எழும்பா மண்டை டப்புன்னு அடிச்சிடும் அவனை. जब वो मेरे टेबल के नीचे उठता है तब उसके सिर उस पे लग जाता है, பயங்கரமா அழுவான். तो बहुत जोर से रोता है. அப்புறம் கூட்டு போய் தலையில எண்ணெய் போட்டு விட்டுட்டா जब उसको लेकर उसके सिर पे तेल இந்த लगा देते அடிய हैं, மறந்துடுவான், எண்ணெய் போட்டுதான் நினைச்சிட்டு இருப்பான். और वो उस मार को भूल जाता है और उस तेल को याद அது दिलाता ரொம்ப है. நல்ல பழக்கம். वो बहुत अच्छा रीति இது है. மாதிரிதான் நீதிமான்கள் நம்மை குட்டினால், और ऐसे ही जब धार्मिक लोग हमें என்னை मारते குத்தி हैं, பேசிட்டாரு வெட்டி பேசிட்டாருன்னு சொல்லி அதை நினைச்சிட்டு இருக்க கூடாது. वो जब उन्हें ठोका ठोका करके मत बोलो, அந்த வார்த்தை எனக்கு எவ்வளவு எண்ணெயா இருக்கு என்று நாம் நினைக்க வேண்டும். उस शब्द मेरे सिर के लिए बहुत ही अच्छा तेल ஏன்னா है அந்த करके बोलो. சீர்திருத்தனால நமக்கு நன்மை வருகிறது. जब आप इस चीज से मन फिराते हैं वो हमारे लिए अच्छा அதை है. நினைக்க வேண்டும். उस चीज को देखना அவர் चाहिए. பேசிட்டார் என்னை காயப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. और उसने बोला, उसने ऐसा बोल दिया, उसने ऐसा बोल दिया. நீதிமான் என்னை தயவாய் குட்டும் பொழுது जब धार्मिक लोग मुझे அது कोड़ते என் हैं, தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். वो मेरे सिर पे एक अच्छी तेल की ஆனா तरह है, குத்துறது முள்ளு குரடை வச்சுதான் குத்துறாரு. लेकिन वो कांटे से ही कोता है. முள்ளு குரடு போன்ற வசனங்கள், वो ऐसा एक वचन से ही बोलता है, ஆனா அது நமக்கு பிரயோஜனமானது. लेकिन वो हमारे जीवन पे அதனால் நாம் சரியாக அக்கினியிலே இருப்போம். तभी हम उस आग पे सही அப்ப रीति से சுபாவங்கள் बनेंगे, பக்குவம் அடையும், சீர்திருத்தம் உண்டாகும். और हम पूरी रीति से बनेंगे और हमारे अंदर நீதிமொழி बदलाव आएगा. 27:5 சொல்லுகிறது, और नीति वचन पे ऐसा बताता है, மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. और ऐसे बताता है कि छुपे हुए इससे अच्छा एक सीधे रास्ते से बताना अच्छा है. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். जो दोस्त हमें देता है वो अच्छा है, लेकिन जो हमारे विरोध चुम्मा देता है वो गलत है. ஆகவே நாம் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய குறைவுகளை அன்பினால் சொல்லக்கூடிய பக்குவம் வர வேண்டும். और इसीलिए हमारे अंदर ऐसा एक होना चाहिए कि हर बार दूसरे की மற்றவர்கள் நேரடியாய் வந்து நம்முடைய குறைகளை உணர்த்தும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வர வேண்டும். और जब दूसरे के कुछ गति को देखते हैं उसे हम सह लेना चाहिए. இந்த காலத்துல ஊழியர்கள் கூட சொல்ல பயப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறது. और आज के जीवन पे तो ऐसे सेवक लोग भी बोलने உங்கள் के लिए ஊழியர்களுக்கு நீங்கள் தாராளமாக இடம் தர வேண்டும். आपने सेवक के लिए बताने के लिए जगह देना பிரதர், चाहिए. பாஸ்டர், சிஸ்டர், என்கிட்ட இதா இருந்தா நீங்க சொல்லுங்க என்று கேட்க வேண்டும். आप पूछना चाहिए, यदि मेरे अंदर कुछ गलत चीज ஏன்னா है எப்போ तो வயசுல बताओ. மூத்தவங்கள்ட்ட பேச பயப்படத்தான் செய்வார்கள் சின்னவர்கள். नहीं तो छोटे लोग बहुत ही बड़े लोग के ஆனா साथ बात நாம करने- பெரியவங்க அதுக்கு இடம் கொடுக்கும் போது அவர்கள் தைரியமாய் சொல்லுவார்கள். जब ऐसे बड़े लोग ऐसे जगह देते हैं அது நமக்கு बताते பிரயோஜனம் हैं. அல்லவா? वो हमारे लिए उपयोग है ना. யாரோ ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொல்றதுக்கு நான் சொல்லல, ऐसे नहीं உங்க कि जो ஊழியக்காரங்கள் சொல்றதுக்கு இடம் கொடுங்கள். सब लोग बताने के लिए जगह मत दो, लेकिन உங்களுடைய हमारे- உடன் விசுவாசிகள் உங்களை போல சத்தியம் அறிந்தவர்கள் அவர்கள் சொல்றதுக்கு இடம் கொடுங்க. जो विश्वासी लोग अच्छी तरह से जानते हैं उनको बताने के लिए जगह அதுதான் दो. நம்முடைய சுபாவ சீர்திருத்தத்துக்கு நல்ல ஏதுவாக இருக்கும். वही हमारे स्वभाव को बदलने का अच्छा रीति है. இதுதான் முள் துறடுகளுடைய வேலை. यही है इस कांटे का उपयोग. ஆனால் 1 சாமுவேல் 2:13 படிக்கிறோம்,
और इसीलिए हम पहला இந்த शमूएल के ஏலியின் पुस्तक 2 का புத்திரர் இந்த துறடை தவறாக பயன்படுத்தினார்கள். और एली के ஒரு முக்கூறுள்ள ஆயுதத்தை வச்சிருந்தாங்க. ये एली के बेटे इस खाटे को बहुत ही गलत रीति से उपयोग किया। இந்த காலத்துல இவங்க ஆர்எஸ்எஸ் காரங்களா வச்சிருக்காங்கல்ல 3 கூறுள்ள ஆயுதம். और जैसे आज के आरएसएस के लोग रखे हैं இது மாதிரி தான் ஏலியின் குமாரர் வைத்திருந்தார்கள். और ऐसे ही एली के बच्चे அதை வச்சு கண்டபடி இறைச்சியில குத்தி எடுத்துட்டு போயிடுவான். और वह अपने मन से पूरे लहू मांस को இது लेके जाते हैं। கர்த்தருக்கு ஏற்ற பலியா பக்குவப்படுத்துறதுக்காக இந்த கருவியை பயன்படுத்தணும். ये सामान इसीलिए दिया गया है कि ये प्रभु के लिए अच्छी रीति से बलिदान இவன் என்ன देना है। நினைக்கிறான், எனக்கு நாவுக்கு ருசியான பக்குவம் வந்த உடனே குத்தி எடுத்துறணும்னு எடுத்துறான். लेकिन ये लोग कैसे किए हैं कि अपने स्वयं के लिए उसे खोद कर लेके जाते அது हैं। மிகவும் தீமையானது. वो तो बहुत ही गलत चीज கடைசியிலே அவர்கள் அழிந்து போனார்கள். है। और अंत पे वो नाश हो ஆகவே गए। நாம் ஊழியத்தை உத்தமமாய் செய்ய வேண்டும். इसीलिए हम सेवा को बहुत ही இப்ப अच्छी तरह से ஐந்தாவது करना கருவியை பாருங்கள். चाहिए। और पांचवा उपयोग देखिए நெருப்பு சட்டிகள். और धूपदान की पात्र நெருப்பு சட்டிகள். धूपदान की पात्र அந்த சாம்பலுக்குள்ள கருவிகளை பார்த்தோம். हम राग की पात्र को देखे थे, ரத்தத்துக்குள்ள கருவியை பார்த்தோம். लहू की पात्र को देखे थे இப்போ இந்த இறைச்சி பக்குவப்படுத்தக்கூடிய கருவியை பார்த்தோம். और इस मांस को सही रीति से पकाने के அடுத்தது पात्र देखे। பலிபீடத்திலே அக்கினி ரொம்ப முக்கியம். और इस बेद पर आग बहुत उपयोग அந்த चाहिए। நெருப்பு சட்டிகள் என்று கொஞ்சம் இருக்கிறது. इस धूपदान पात्र है एक, இது எதற்காக? ये किस चीज के लिए? பலிபீடத்திலே நெருப்பு சீராக எரிந்து கொண்டிருக்க வேண்டும். इस बेद पर सही रीति से आग जलना चाहिए। அப்ப சில வேளை சில தணல்களை எடுக்க வேண்டிய வரலாம், சில வேளை புதியதை போட வேண்டியது வரலாம். कुछ समय उससे कुछ चीज निकालना पड़ेगा, नहीं तो कुछ चीज डालने के लिए அதுக்கெல்லாம் जरूरी இந்த होगा। நெருப்பு சட்டியை பயன்படுத்துகிறார்கள். इसीलिए इस धूपदान को उपयोग कर रहे हैं। நெருப்பை மூட்டுவதற்கும் ये आग को और நெருப்பை जलाने के लिए, சீராக மெயின்டைன் பண்ணுவதற்கும் आग सही रीति से जलाने के लिए, தணலை எடுத்து மாற்றுவதற்கும் उस राख को निकालने के लिए இதை செய்கிறார்கள். उसे उपयोग कर रहे हैं। ஏன்னா இந்த பலி பக்குவம் அடையணும்னா அக்கினி கரெக்டான இதுல கிடைச்சிட்டே இருக்க வேண்டும். यदि ये बलि पूरी तरह से इस बेड़ पर होना चाहिए है तो आग अच्छी तरह से जलना चाहिए। கிறிஸ்துவாகிய பலிபீடத்தின் மேல் இருக்கிற பலிகளாகிய நாமும் जब हम प्रभु यीशु मसीह के ऊपर हम ऐसे बलि हैं, கர்த்தருக்கேற்ற பலிகளாய் மேன்மையான பலிகளாய் பக்குவப்பட வேண்டும் என்றால் हम प्रभु के लिए हम एक अच्छी बलिदान होने के நமக்கும் लिए சீரான அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். हमारे अंदर हर बार ऐसा एक आग जलना रहना என்ன चाहिए। நெருப்பு? ये आग क्या है? மத்தேயு 25:4 பார்க்கிறோம். और मत्ती सुसमाचार के पुस्तक में देख सकते புத்தியுள்ள हैं। கன்னிகைகள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். और 50 अध्याय 4 के इसमें देख सकते हैं। ஆகவே அவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு எண்ணெயும் கூடுதலாக கொண்டு சென்றார்கள். और ये कुंवारियों ने उन्हें क्या किया, अपने दीपटी के साथ तेल लेके गए। அபிஷேகத்தை நன்றாக வைத்திருந்தார்கள். वो अभिषेक को पूरे रीति से रखे थे। மற்ற 5 கன்னிகள் கூடுதல் எண்ணெய் கொண்டு வராத ஒரே காரணத்தால் தான் மணவாளனை இழந்தார்கள். और वो 5 लोग इसीलिए वो नहीं देख सके क्योंकि उनके पास तेल नहीं था। ஆகவே கூடுதல் எண்ணெய் நமக்கு இருக்க வேண்டும். इसीलिए हमारे पास ज्यादा तेल रहना அது चाहिए। நம்முடைய நெருப்பை இன்னும் மேன்மையாய் பற்ற வைத்துக் கொண்டிருக்கும். वो हमारे आग को और अच्छी तरह से जलना के அந்த 5 கன்னிகளுடைய தீவட்டி மணவாளனுடைய பக்கத்தில் செல்லும் வரை எரிந்த காரணம் கூடுதல் எண்ணெய். और वो दीप्ति इतनी अच्छी तरह से जल रहा था क्योंकि उनके पास तेल था, इसीलिए वो இன்றைக்கு தேவ பிள்ளைகளை நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன நிலையில் இருக்கிறது? और ऐसे ही प्रिय भाई बहन हमारे अंदर ये अभिषेक நாம் कैसा பெற்ற है? பரிசுத்தாவின் அக்கினி நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிறதா? क्या ये पवित्र आत्मा की आग हमारे अंदर जल रहा है? ஏதோ ஒரு உலக காற்றிலே அழிந்து போய் விட்டதா? नहीं तो ये इस संसार के हवा की वजह से ஏதோ ஒரு बोझ गया। சோதனையாகிய வெள்ளத்திலே அடிபட்டு போய் விட்டதா? नहीं तो कोई शाप की वजह से बोझ गया क्या? இந்த மதிய வேளையிலே திரும்ப நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். आज दिन के समय पे आज आप आग जलाना चाहिए। பரிசுத்தாவியாகிய எண்ணெயினால் நிறைந்திருங்கள். इस पवित्र आत्मा के आग से जलना चाहिए। கூடுதல் எண்ணெய் பெற்றுக் கொள்ளுங்கள். आप ज्यादा तेल रखना चाहिए, இன்னும் அந்நிய பாஷை, उससे ज्यादा இன்னும் வரங்கள், और पवित्र बनने, இன்னும் தேவனுடைய வல்லமை, और पवित्र के अभिषेक இன்னும் से, ஜெபம், இன்னும் உபவாசம், और प्रार्थना और उपवास, இன்னும் விழிப்பு ஜெபம், और आधी रात प्रार्थना। வாஞ்சையோடு அதிலே முன் செல்லுங்க. आप पूरे मन से हम जलेंगे। ஏதோ அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லி சும்மா கொஞ்சம் ஒரு உள்ளங்கை மேகம் மாதிரி வச்சிட்டு திருப்தி அடைந்து விடாதீர்கள். ऐसे मैंने एक अभिषेक पाया करके उसी पे तृप्त मत हो जाओ, அதிலே வளருகிறவர்களாய் காணப்படுங்கள். उस पे बढ़ने के लिए आप उपयोग करो। அடுத்து ஒரு நெருப்பு
और एक பிலிப்பியர் आग है, 2:14 फिलिपियों की पुस्तक 2 का अध्याय 15। உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் इस दुनिया पे दीपकों के जलने दीपक जैसे ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் आप एक सच्चे वचन को पकड़ लो, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பயன்படுங்கள் इस सच्चे वचन पे खड़े होकर और रोशनी दो। வசனம் ஒரு நெருப்பாக்கும் वचन एक आग है நான் தியானிக்கையில் அனல் மூண்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் और बहुत जन संगीता पे ऐसा लिखा है, जब मैं मनन करता हूँ வசனத்துக்குள்ளந்து புறப்படுகிற அக்கினி மகாபெரிய அக்கினியாக்கும் इस वचन के अंदर से आने वाला आग बहुत ही उपयोग है। அந்த புத்தியுள்ளவர்கள் அந்த கூடுதல் எண்ணெய் பிடித்துக் கொண்டு தங்கள் தீவெட்டிகளை பிடித்தது போல நீங்களும் வசனத்தையும் பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசியுங்கள் उस समझदार लोग जैसे अपने हाथ पे उस तेल और दीप्ति रख के गए थे वैसे आप भी रहो। தேவ பிள்ளைகளை வசனமும் அபிஷேகமும் நிறைந்து இருக்க வேண்டும் आप वचन और अभिषेक से हर बार भरे रहना அது चाहिए। நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவின் அக்கினியை பற்ற வைத்துக் கொண்டிருக்கும் ये सच्चे हमारे जीवन पे इस आग को हर बार நாம் जलाने के ஆவியினால लिए நடத்தப்படுகிறவர்களா இருப்போம்। हम हर बार इस पवित्र आत्मा से चलते हैं। ஹல்லேலூயா। हालेलुया। கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறுத்துகின்றேன்। और अंतिम में ये बता के रोकना चाहता हूँ, அடுத்தது இந்த அக்கினி சட்டி, இந்த நெருப்பு சட்டி பாளையத்துக்கு புறம்பே எரிக்கப்பட வேண்டிய பாவ நிவாரண பலியை சுட்டரிக்கிறதுக்கு இங்கிருந்து இந்த அக்கினியை கொண்டு போவாங்க இந்த சட்டியில। और इस पात्र पे ये इस छावनी से बाहर लेकर जाकर इस आग को उधर जो चीज नहीं चाहिए उसे ஏன்னா சில குறிப்பிட்ட காரியங்களை தான் பலிபீடத்தின் மேல வைப்பாங்க। क्योंकि जो चीज चाहिए वही उस बेड पर रखते हैं। இந்த தோல் சாணி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அங்க பாளையத்து புறம்ப கொண்டு போயிருவாரு। इस गोबर और इस तरीके के सब चीज छावनी के बाहर लेके जा அதை அங்க சுட்டரிப்பார்கள்। और उधर जाके उसे அதற்கு जला இங்க देते இருந்தா अग्नि போகும்। हैं। और उधर एक அப்ப பரிசுத்தாவின் அக்கினி நமக்குள்ளே கிரியை செய்வது மட்டுமல்ல, ये आग हमारे अंदर क्रिया नहीं है, நம்மை लेकिन விட்டு முற்றிலும் அழிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு। हमारे अंदर कुछ चीज को पूरी அவைகளையும் அந்த அக்கினி சுட்டரித்து போடும்। और उस चीज उस आग அது को जला देता है। அதான் அந்த நெருப்பு சட்டியினுடைய ஊழியம்। और यही है इस दीपदान के पात्र का उपयोग। எபேசியர் 5:11 சொல்லுகிறது, एफेसियों के 5 का 11 கனியற்ற बताता है, அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்। निफल काम के हाथ मत मिलाओ। கனியற்ற அந்தகார கிரியைகள் इस निफल के அவை काम பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்பட வேண்டும்। वैसे चीज को छावनी के बाहर जला देना चाहिए। கடைசியாக இந்த நெருப்பு தூபபீடத்துக்கு நெருப்பு கொண்டு போறதுக்கும் இந்த சட்டி பயன்படுகிறது। और अंतिम ये सुधेन के वस्तुओं पे आग लेने के लिए उपयोग करते हैं। லேவியர் 16:12 அதை பார்க்கிறோம்। लेवियों की पुस्तक पे हम देख सकते हैं, கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேல் உள்ள நெருப்பு தழலினால் தூபகலசத்தை நிரப்பு। அப்ப தூபகலசத்திலே நெருப்பை போட்டு அதிலே தூப வர்க்கத்தை போட வேண்டும்। और इस पात्र पे वो उसे धूप को डालकर और उसे पूरा करते அதற்கும் हैं। நெருப்பு பலிபீடத்திலிருந்து தான் வருகிறது। और उस पे भी आग इस बेदी से भी இந்த आते हैं। நெருப்புகளை எடுப்பதற்கு தான் இந்த நெருப்பு சட்டி। और इस आग को लेने के लिए ही इस पात्र उपयोग किया है। தூபபீடம் என்பது நம்முடைய ஜெப வாழ்க்கையை காட்டுகிறது। इस धूप इसको दिखाता है कि हमारे प्रार्थना जीवन இந்த ஜீவபலியாகிற அனுபவத்திலிருந்து வரக்கூடிய அக்கினி அது நம்முடைய ஜெப வாழ்க்கையும் தட்டி எழுப்புகிறதாக இருக்கிறது। जैसे एक जीवित बलिदान जैसे हमारे जीवन बनता है, तब हमारे जीवन पे प्रार्थना அக்கினி ஒன்றுதான், एक आग एक ही है, அந்நிய அக்கினி அங்கே வரக்கூடாது। कोई दूसरा आग नहीं आना அந்த चाहिए। பலிபீடத்தின் அக்கினி தான் எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தப்படுகிறது। उस बेद की आग ही उस पे जलना चाहिए। சுட்டரிக்க வேண்டியதை சுட்டரிக்க, वो जो चीज राग होना चाहिए राग होने के लिए, தூபத்தை எழுப்ப, और उस धूप को आने के लिए எல்லாவற்றுக்கும் இதே பரிசுத்தாவின் அக்கினி। ये एक ही पवित्र अग्नि ही उस पे யூதா उपयोग किया है। 20 நாம் படிக்கிறோம், और हम इस पे 6 के 18 பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள்। और पवित्र आत्मा के अंदर प्रार्थना करो। எபேசியர் 6:18 படிக்கிறோம், और एफेसियों की 6 के ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள்। आत्मा में प्रार्थना करो। அப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் ஒரு அக்கினி, और हमारे
प्रार्थना के जीवन में भी ஜீவ பலியாய் வாழ்கிற நமக்கு जैसे हम एक बलिदान की நம்முடைய तरह ஜெப வாழ்க்கையில ஒரு அக்கினி பற்றி எரிய வேண்டும். हमारे प्रार्थना जीवन में भी एक आग जलना चाहिए. பரிசுத்த ஆவியின் அக்கினி நம்மை ஜெபத்திலே நடத்துவாராக. ये पवित्र आत्मा की अग्नि हमारे जीवन கடைசி காலத்தில் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க பழகுங்கள். इस पवित्र आत्मा हमारे प्रार्थना में भी हमें தனி ஜெபத்தில் கூட ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற பழக்கம் வேண்டும். हमारे हर एक प्रार्थना में इसे उपयोग करना चाहिए. இந்த நாட்களில் ஒரு அக்கினியினால் நிறைந்த ஒரு பலியாக நாம் இருப்போம். आजकल के जीवन में हमारे जीवन एक आग से भरे இந்த हुए கருவிகள் மூலம் நடைபெறுகிற ஊழியங்கள் நமக்கு நன்றாக நடைபெறட்டும். इस सामान के वजह से जो सेवा हो रहा है वो सब கர்த்தர் தமது அக்கினியால் நம்மை நிரப்புவாராக. प्रभु उसके अग्नि से हमें भर देगा. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். सब हमारे आंख बंद कर प्रार्थना करें. ஹalleluya. ஆண்டவரே, நான் ஒரு ஜீவ பலியாக இருக்கிறேன். பலிபீடமாகிய கிறிஸ்துவின் மேல் இருக்கிறேன். எனக்கு இந்த ஊழியங்கள் எல்லாம் நீங்க செய்யுங்க. என்னை இன்னும் பக்குவப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பலிபீடத்தின் அக்கினி என்னை இன்னும் எரித்துக்கொண்டே இருக்கட்டும். நான் பக்குவம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே என்னை இன்னும் நிரப்பும் அப்பா என்று சொல்லி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த ஜெப வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக. ஹalleluya, ஹalleluya. பலிபீடத்தின் திரு அக்கினியால் என் ஆதரத்தின் குறைகள் அகன்றிடவோம். பலிபீடத்தின் திரு அக்கினியால் என் ஆதரத்தின் குறைகள் அகன்றிடவோம். பலவித நூதன வசனங்கள் உரைக்க, பலவித நூதன வசனங்கள் உரைக்க பலமான கிருபை பெற்றிடவும். இப்போ பலமான கிருபை பெற்றிடவும். எரியும் அக்கினி உமதாவி நீர் சொரிந்திடும் பரலே தினம் தினமாய். எரியும் அக்கினி உமதாவி. எல்லாரும் தியானத்தோடு பாடி அபிஷேகத்திலே நிரம்புவோம். தேசமெல்லாம் பற்றி எரிந்திடவே தாசரில் அக்கினி மூண்டெறிந்து. இந்த தேசமெல்லாம் பற்றி எரிந்திடவே தாசரில் அக்கினி மூண்டெறிந்து. நாச உலகந்தனில் அக்கினி போல், நாச உலகந்தனில் அக்கினி போல் உபதேசிக்க திருநல் வார்த்தைகளை. அக்கினியை போல உமது வார்த்தைகளை உபதேசிக்க. ஆமென். எங்களை இன்னும் சக்திப்படுத்தும். நீர் சொரிந்திடும் பரனே தினம் தினமாய். எரியும் அக்கினி உமதாவி நீர் சொரிந்திடும் பரனே தினம் தினமாய். உம்மில் அடியே பிரகாசித்திட நான் என்னை முழுதுமாக வெறுத்து விட்டு. இயேசுவே, பிரகாசித்திட நான் என்னை முழுதுமாக வெறுத்து விட்டு. மன்னவா எந்தனில் வந்து அவதரித்து, மன்னவா எந்தனில் அவதரித்து இன்னும் முற்றும் கழுவி விடும். இப்போ வான் அக்கினியால் முற்றும் கழுவி விடும். என்னை வான் அக்கினியால் முற்றும் கழுவி விடும். என்னை வான் அக்கினியால் முற்றும் கழுவி விடும். எரியும் அக்கினி போலும் அதாவி நீ சொரிந்திடும் பரனே தினம் தினமாய். எரியும் அக்கினி போலும் அதாவி நீ சொரிந்திடும். எல்லாரும் கைகளை தட்டி ஆவியில நிறைந்து பாடி கர்த்தருடைய பரிசுத்த அக்கினியினால் ஒரு விஷயம் கூட நிரப்பப்படுவோம். ஓ, கிறிஸ்துவாகிய பலிபீடத்தில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவ பலிகளையும் பரிசுத்த ஆவியான அக்கினி ஓ அளவில்லாமல் நிரப்புவதாக. ஹalleluya. உமதாவி நீ சொரிந்திடும் பரனே தினம் தினமாய். எரியும் அக்கினி போலும் அதாவி நீ சொரிந்திடும் பரனே தினம் தினமாய். எல்லாரும் கைகளை தட்டி ஆவியில நிறைந்து பாடி ஓ glory 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 glory. yes lord. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு புதுப்பித்தல் உண்டாவதாக, ஒரு உயிர் மீட்சி உண்டாவதாக. தேவனுடைய அக்கினி 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 பரலோக அக்கினி மகிமையின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளை
மறுபடியும் பிரகாசமாக்குவதாக, பிரகாசமாக்குவதாக, கூடுதல் எண்ணெய் பெற்றுக் கொள்வார்களாக. உலம கமல சதர துர கத்தர பௌஷல ஓரி பல வஷல பல கமல வஷல பௌரி யோதல ரிவா ரிவர வஷந்தல ரியல வஷமரமா. ஆமென், ஆமென், ஆமென். பலிபீடத்திலே உமது ஊழியங்கள் நடைபெறுவதாக. பலிபீடத்தில் படைத்த எங்கள் மேல் கர்த்தருடைய ஊழியம் வல்லமையாய் நடப்பதாக. சீர்படுத்துகிற ஊழியம், ஆமென், சிறப்பாக்குகிற ஊழியம், வல்லமை தரிப்பிக்கிற ஊழியம், அக்கினி மயமாய் எங்களை மாற்றுகிற தேவனுடைய ஊழியம், தேவ சாயலாய் எங்களை மாற்றுகிற கர்த்தருடைய மகிமையான ஊழியம். உலம கமல ஷலா உர கமல சந்தலா சாம்பல் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு மாற்றப்படுவதாக. சுயம் என்ற சாம்பல் சுயம் சாம்பலாய் மாறட்டும், சுயம் சாம்பலாக மாறட்டும். பேர் பிரஸ்தாப விருப்பங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தப்பட்ட எல்லாவித கிரியைகள், எல்லாவித தொடர்புகள் இயேசுவின் நாமத்தில் சாம்பலாய் போவதாக. உலபரப ஷலபௌரி அந்தலா பொருள் ஆசைகள், பண ஆசைகள், ஆசை இச்சைகள், மாமிச இச்சைகள், கண்களின் இச்சைகள் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த அக்கினியினால், பரிசுத்த அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதாக. சாம்பலாய் மாறி போகட்டும். உலபரப கமலா ஷலபௌதரா. ஓ கர்த்தர் வரும் பொழுது ஆமென், ஆமென், ஆமென். மாசு திரையற்றவர்களாய், கரை திரையற்ற ஆத்துமாக்களாய், ஆவியாத்மா சரீரத்திலே கரை திரையற்றவர்களாய், மாசு இல்லாதவர்களாய் இயேசுவை சந்திக்கும்படியாய் பரிசுத்த கூட்டமாய் ஆயத்தப்படுத்துவீராக. அக்கினி மயமான பரிசுத்த ஆவியானவர், வான அக்கினியானவர், எரியும் அக்கினியானவர், வல்லமையான அக்கினியே ஒவ்வொருவரை நிரப்பும் ஐயா. ஓலகாரா ஷதரா துரபால புகபரா ஷலபௌரியா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Oh glory. பலிபீடத்தின் படிமுட்டுகளுடைய ஊழியம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தொடர்ந்து நடக்கணும்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தணும்ப்பா. பழுதற்ற ஜீவ பலியாய் இயேசு வரும் பொழுது இயேசுவோடு நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாக எல்லாரையும் உருவாக்கும் நாதா, உருவாக்கும் நாதா. ஹalleluya, thank you Jesus. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க குமாரனை சிலுவையில் எங்களுக்காய் பலியாக்கி அந்த கிறிஸ்துவையே எங்களுக்கு ஒரு பலிபீடமாய் தந்தீரே. அந்த கிறிஸ்துவின் மேல் எங்களை ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுத்து எங்கள் விசுவாசத்தை ஒரு பலியாக நாங்கள் ஒப்புவித்து கிறிஸ்துவின் மேல் வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் உமக்கேற்றவர்களாய், பிதாவுக்கு சுகந்த வாசனையானவர்களாய் மாறத்தக்கதாய் பரிசுத்த அக்கினியினாலும் இந்த சில ஆயுதங்களை, கருவிகளை குறித்து நாங்கள் தியானித்தோமே, அப்படிப்பட்ட சில ஊழியங்களையும் எங்களுக்குள் செய்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, சாம்பல் அப்படியே அகற்றப்படத்தக்கதாய், ஆமென், சுயம், விக்கிரகாராதனை, பொருளாசை, நான் என்பது, பேரை பெருமைப்படுத்துவது, இதெல்லாம் சாம்பலாகி பாளையத்து புறம்பே எரிக்கப்பட்டு போய்விடத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்குள் பரிசுத்தாவின் அக்கினி பற்றி எறியணுமே, வசனம் எங்களுக்குள் பற்றி எறியணுமே அப்பா. ஆமென். இந்த முள் துறடுகள் கொண்டு எப்பொழுதும் ஆவியின் வழிநடத்தலுக்குள் எங்களை வைத்துக் கொள்வீராக கர்த்தாவே. ஆலோசனைகளினால், சுட்டிக்காட்டுதல்களினாலே, கடிந்து கொள்ளுதல்களினாலே எங்களை கர்த்தருடைய ஆவிக்குள் நிலைநிறுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா நல்ல அனுபவங்களில் கர்த்தர் வழி நடத்தும். ஒவ்வொருவரும் பிரகாசிக்க, சுடர்களைப் போல பிரகாசிக்க உதவி செய்யும்படி கெஞ்சுகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.